வணக்கம் தீபிகா. குறிப்பாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பெரியசாமி செயல்பட்டு வருகிறார். இவருக்கு தொடர்புடைய சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கிரீன்வுட் சாலையில் உள்ள பெரியசாமியின் ரோஜா இல்லத்தில் 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 CRPF உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல சென்னை சேப்பாக்கத்திலும் அமைந்துள்ள MLA விடுதிகளில் அவரது அறையில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் CRPF உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல திண்டுக்கல்லில் அமைச்சர் பெரியசாமி வீடு, அவரது மகள் இந்திராணியின் வீடு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2006 மற்றும் 2011 ஆண்டு காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பெரியசாமி பதவி வகித்த காலத்தில் முன்னாள் காவல்துறை IG ஜாபர் ஷெட்டுக்கு சட்டத்திற்கு புறம்பாக நிலம் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட விவகாரத்தில் முறைகேடு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அதன் பின்னர் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் பெரியசாமி கடந்த 2002ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதே போல அமைச்சர் பெரியசாமி கடந்த 2006 முதல் 2010ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையில் இருந்தபோது அமைச்சராக இருந்தபோது 2,01,35,000 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி, மகள்கள் ஆகியோர் மீது லஞ்ச வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த வழக்கிலிருந்து நீதிமன்றம் விடுவித்தது. அண்மையில் நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்ற அடிப்படையில் சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முழுவதுமாக சோதனை நிறைவடைந்த பின்னரே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்ட தகவல்கள் தெரியவரும் என அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள பெரியசாமி இல்லத்தில் அவரது அறை திறக்கப்பட்ட சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 அலுவலர்கள் கையெழுத்திட்டு வேறு சாவியை பயன்படுத்தி திறக்கப்பட்டு சோதனையானது நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.